நன்றி இயேசு, போற்றி இயேசு, மன்னியும் போற்றி. நன்றி, போற்றி, 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 போற்றி. நன்றி, போற்றி. நம்ம எங்க போயிட்டுருக்கோம்? எப்படி போயிட்டுருக்கோம்? எதுக்காக ஓடுறோன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ போயிட்டுருக்குறோம், ஏதோ வந்துட்டுருக்குறோம் போனா, அது நமக்கு எப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் வாழ்றான், திடீர்னு இறந்து போயிடுறான். சொல்றவங்க புரியுதா? இப்ப நம்ம எதுக்காக பொறந்திருக்கிறோம்னா, மீட்புக்காக. மீட்புன்னா எப்படின்னா, தெரிஞ்சுக்கோ. போற்றி, போற்றி, போற்றி. மனுஷன் திரும்ப கடவுள்ட்ட போணும்னா, அவன் வரணும். வந்தா தான் முடியும். இந்த பூமியில இருக்கும்போது தான் நம்ம எல்லாமே கேட்க முடியும். நல்லா பாருங்க. இந்த பூமியில இருக்கும்போது நீங்க இன்னும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் தீர்ப்பு தான் வரும். என்ன தீர்ப்பு வரும்? நம்ம செஞ்ச நன்மை, தீமைக்கு ஏத்த மாரி தீர்ப்பு வரும். எது நன்மை? எது தீமை? இது தெரிஞ்சிருக்கணும் மொதல்ல. நன்மை எது? தீமைன்னு தெரியாம வந்தா, நம்ம பண்றது தான் நன்மை, நம்ம பண்றது தான் தீமைன்னு நெனச்சுட்டு சட்டம்லாம் கிடையாது. அது நம்ம இங்க என்ன வேணா பேசிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கட்ட பஞ்சாயத்து வேணா பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல வச்சு நீங்க பணத்த வச்சு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். அ உங்களுக்கு சாதகமா பேசிக்கலாம். யாருக்கு சாதகம்னா யார் வேணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஜஸ்டிஸ் நீதின்னு வரும் பார்த்தீங்களா? அந்த அத ஃபைனலைசேஷன். ஒரு ஆள்ன்னு வந்தா, அவன் இறந்து போவான். போவான். போகும்போது அவன் எந்த இடத்துக்கு போறான்றது யாருக்குமே தெரியாது. அப்ப எதுக்காக வந்தா, ஏன் போனான்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப இருந்த வேல வசதி, வாய்ப்பெல்லாம் வாழ்றோம். சரி நம்ம இதுக்காக மட்டும் தான் வந்தோமா? அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம ஆத்ம மீட்பு. இது நெறையா ஒரு காம்ப்ளிகேட்டான ஏரியா. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கேளுங்க. சரத்தனிக்க சரத்தனிக்க சக்கர 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 சக்கரா. லத்திவு சரத்தனிக்க சக்கர 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 சக்கரா. இங்க பாருங்க. பாவம் மாட்டோம். புண்ணியமா இதெல்லாம் வந்து இந்த பூமியில வரும்போது தான் நமக்கு தெரியுது. மனித உணர்வா இருக்கும்போது தான் இல்ல தெரியுது. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சக்கர. பாருங்க பாவம் செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் பாருங்க. இது எது பாவம்ன்ற எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, கடலைய பாருங்க, இங்க பாருங்க. ஆ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 10 கட்டளைகள்னு சொல்றாரு. அது 2 கட்டளையா குடுத்திருக்காரு. இப்ப இதெல்லாம் பாவம்ன்னு சொல்றாரு. அடுத்தவங்களுக்கு தீர்ப்பே செய்யக்கூடாதுன்றாரு. அடுத்தவன பத்தி புறம் பேசக்கூடாதுன்றாரு. இந்த மாதிரிலாம் பாவம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம உலகத்துக்கு என்ன சொல்றோம்? இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே. அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு நம்ம உலகம். ம எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு நம்மள கெடுத்துக்க மாரி நமக்குடைய நெறைய டெக்னாலஜிஸும் வந்துருச்சு. அந்த மாரிலாம் நம்ம ஏமாந்துட்டோம். இனிமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்தோன்ற கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன் இவரை கடவுள தேடணும் அப்டின்னா, நமக்காக ஒரு கடவுள் வந்தாரு, இந்த பூமிக்கு வந்தாருன்னா யாருன்னு தெரிஞ்சா சொல்லுவாங்கல்ல. யார் சொல்லுவாங்க? இவர தானே சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ தானே சொல்லுவாரு. இவரு தானே வந்தாரு. 2025 வருஷம் முன்னாடி என்ன பண்றாங்க? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பின் முன் சொல்றாங்க இல்லையா? இவரு தானே வந்தாரு. யாருக்காக வந்தாரு? அவருக்காக வந்தாரா? பாவிகளை தேடி வந்தேன். பாவிகள தேடி தான் வந்திருக்கிறார். வேற நீதிமான்லாம் தேடி வரல. பாவிய தேடி தான் வந்து என்ன பண்ணாரு? எவ்வளவு பெரிய கிங் பாருங்க. எப்படிப்பட்ட கிங்? விண்ணவர், மன்னவர், பாதாளம் மண்டியிடுற தேவன். பொறக்கறதுக்கு கூட இடம் இல்ல. இத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா, நான் இங்க தான் பொறக்கணும். ஏன் பொறக்கணும்னு அவசியம் இல்ல. நான் எல்லாத்தையும் மனுஷ பொற சொல்லுமா? ஏன்னா அவர் நீதியின் தேவன். நீதியின் தேவன்படி அவர் இரக்கத்தினால நம்ம மேல வச்ச கிருபையின் நிமித்தம் அவர் பூமிக்கு வந்தார். யார் தாய் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. மாதாமா வந்தாங்களா? 2 பேர் வந்தாங்களா? 2 பேர் தான் நமக்காக வந்தாங்க பாருங்க. யார்? மாதாமா, ஏசுநாதர். இப்ப பாருங்க. இவங்க 2 பேரும் அன்ப பாருங்க. இவங்க கடவுளா இருக்கிறாங்க. மாதாவ பார்த்தீங்கன்னா, விண்ணகமான அரசி. இவரு பாருங்க எப்படின்னு. இவரு விண்ணகம் பண்ணா பாதம் மண்டியிடும் தேவன். ஆனா பொறக்கறதுக்கு கூட இடம் இல்ல. பாருங்க. இப்ப மாட்டு தொழுவத்துல பொறக்குறாரு. எவ்வளோ பாடம் அனுபவிக்கிறாப்ப பொறந்ததுலேருந்து. நம்ம என்னமோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா பாடுன்றோம். நம்ம பண்ண பாடே கிடையாது. அவரு உண்மையா பண்றாரு. அவருக்காக பாடல. நம்ம பண்ண பாவத்த என்ன பாவம்? நம்ம சொல்லுவோமே,
இந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, "என்ன பாவம் செஞ்சேனோ என்னன்னு தெரியல. இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது" அப்படிங்கிற மாரி. அந்த மாரி பாவம் இருக்கிறனால தான் நம்ம ரொம்ப நம்ம கடினப்படுறோம். மனசு இருளாயிருது. இதெல்லாம் என்னன்னு தெரியும். இருள்னா என்ன? ஒளின்னா என்ன? இதெல்லாம் நீங்க இந்த சத்தியத்த பார்க்கும்போது தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது சத்தியத்த வேதவசனம் பார்த்தீங்கன்னா, இது ரட்சிப்பு, ரட்சிப்பு தான். ரட்சிப்புனா இன்னொன்னு விடுதலை. ஒண்ணுமில்ல. எப்படி விடுதலைன்னா, பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டப்பட்ட மாரி இருக்கும். நல்லா பாருங்க, எல்லா காரியம் பாருங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலனாப்புல, எ எப்படி ஆச்சுன்னே தெரியல. நான் இந்த மாரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றானுங்க. அப்போ ஒரு போதை மாரி ஆயிடுது. அந்த பிரச்சனை என்ன ஆகுது? ஏன் ஆகுதுன்னு ஐயா அவனே என்ன பண்ணிக்கிறான்? இந்த மாரி பையன் பொஸ்ஸாயி நெறைய பேர் என்ன பண்ணான்? கஷ்டப்படுறாங்க. என்னென்னமோ ஆயிடுறாங்க. அந்த மாரி ஆகக்கூடாதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? கடவுள தேடணும். நம்ம வந்த வாழ்க்கை எதுக்குன்னு பார்க்கணும். கடவுளோட வாழணும். நன்மை தேடுனா என்ன? தீமை தேடுனா என்ன? ஏன் நம்ம பார்த்துக்கணும்? நம்ம ஏன் கடவுள தேடணுன்றத பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, நிம்மதியே இருக்காது. நிம்மதி இல்லாதனால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. என்னென்னமோ இது பண்ணிக்கிறாங்க. தவறுலாம் செய்றாங்க. தப்பான பழக்கவழக்கத்துக்குலாம் போற காரணம் என்ன? சமாதானம். சமாதானம் ஏன் இல்லன்னா, அவங்ககிட்ட பாவம் இருக்குன்னா. அப்ப அந்த பாவம் எப்படி வருது? எதனால வருதுன்றதுலாம் இது பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் வேற இதுல சொல்லியிருப்பாங்க. எல்லாம் பைபிள் வழியிலேயே சொல்லியிருப்பாங்க. இது பாருங்க, பார்த்தீங்கன்னா, இந்த ஏசாயா 53வது அதிகாரம் 4, 5 வசனம் பாருங்க. மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர்கள் எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே பாருங்க, ஆக்கினே அவர் மேல் வந்து அவருடைய தழும்புலா குணமானோம். உண்மதான். அவருடைய கிருபையால தான் நம்ம வாழ்றோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னுலாம் தெரியல. நீங்க தேடுனீங்கன்னா கண்டுபிடிச்சுக்கலாம். வசனமே இருக்கு. தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும்னு அவர் சொல்றாரு. நான் வாசல்லயே தட்டிட்டே தான் இருக்கேன்னு. இப்ப பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பைபிள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இது சொல்லிக் குடுப்பாரு. என்ன சொல்லிக் குடுப்பாரு? கெட்டாலாம் சொல்லிக் குடுக்க மாட்டாரு. நன்மை மட்டும் தான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? உன்னுடைய எதிரிய மன்னின்னுவாரு. உன் எதிரிக்காக ஜெபம் பண்ணுன்னுவாரு. அது எப்படி சொல்லுவாரு? நான் நல்லோர் முன்னும், தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறேன், மழையை வர்ஷிக்க பண்ணுகிறேன். அப்ப நீங்களும் அப்படித்தான் இருக்கணுன்றாரு. ஆமா. இப்ப எல்லாம் நீங்க எந்த அளவையில அளக்கிறீர்களோ, அந்த அளவில் நீங்க அளக்கப்படுவீங்க. இப்ப என்னன்னா யாரையும் குற்றம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. ஆனா அவங்கள நம்பளும் வாழ்ந்தா அவங்களும் வாழ வையுங்க. பொறாமைலாம் பட வேண்டாம். அது ஏன் வருதுன்னா, அது நமக்குள்ள இருக்கு. இருதயத்திலே இருக்கு. இந்த பைபிள் வசனம்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இருதயத்துக்குள்ள இருக்க கெட்ட சிந்தனைலாம் வருது. அது ஏன் வருது? எப்படி வருதுன்னா, நம்ம அந்த 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 பாவங்கள் தான். இந்த பாவத்தால தான் வருது. இந்த பாவத்தால எப்படி போகுதுன்னா, இவர் ரத்தத்த கேட்கும்போது தான் போகும். எப்படி ரத்தம் கேட்க முடியும்னா, அவர உணரணும் நம்ப. அவர் பாடுகள உணரணும். ஏன் அவரு நமக்காக வந்தாரு? ஒரு கடவுளே வந்து சிலுவையில அடிபடப்படுறாருன்னா, அப்ப எவ்வளோ பெரிய பாவம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. இது இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஒய், இசட் இப்ப தனித்தனியா தான் சொல்றாரு. இப்போ பாடுபட்டாருன்னா, உலகத்துக்கா பண்றாரு மொத்தமா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்றவன் தனி, ஒய்ன்றவன் தனி இல்லைங்களா? அப்ப அந்த இண்டிவிஜுவலா பாருங்க. எவ்வளோ தூரம் வந்து அவர் கஷ்டப்பட்டாரு. எதுக்காக கஷ்டப்பட்டாரு? நம்ம வாழணும். எதுக்குன்னா, சமாதானமா வாழ்ந்தா ஒண்ணுமில்ல. நிம்மதியா வாழணும். பொதுவா பார்த்தீங்கன்னா, கடவுள் யாருக்கு தேவைப்படும்? நமக்கு தான் தேவைப்படும். அவருக்கு தேவைப்படலைல்ல. அது நம்ம உணரணும். நமக்கு தான் பிளெஸ்ஸிங் வேணும், இந்த வேணும், இந்த பிரச்சனைய தீர்க்கணும். அவருக்கு தேவையில்ல. ஆனா அவரு தான் வந்து என்ன பண்றாரு? நம்பளுக்காக தேடி வந்தார். நம்ப அவர தேடி போல. அவரு தான் நம்மள தேடி வந்தார். அப்ப அந்த உணர்வோட வாழணும். பயபக்தியோட இருக்கணும். தாழ்ச்சியா இருக்கணும். தாழ்மையா இருக்கணும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டிமை இருக்கும். அந்த மேட்டிமை இல்லாத மனிதர்களே இல்லாத அளவுக்கு இருக்கும். அந்த மேட்டிமையெல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லி எடுத்து போடுங்க. ஆண்டவரே, என் இதயத்துக்கு மேட்டிமைய எடுத்து போடுங்கன்றத மனத்தாழ்வு கொள்ளுங்க. அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல். கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த மாரி என்ன வேணும்னா, நன்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் நமக்குள்ள அந்த தீமை வருது? அந்த தீமைய எப்படி வெளியேத்துறது? அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. கடவுள் என்ன சொல்லிக் குடுப்பாரு. பாவ வாழ்க்கைய விட்டு நல்லா பரலோக வாழ்க்கைய தேடுங்க. பரிசுத்தமா வாழ கத்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கஷ்டமெல்லாம் இல்ல. நீங்க சமாதானமா வாழ்றதுக்காக தான் அவரு கஷ்டப்பட்டுருக்காரு. அத நம்ம புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ரூ. 1,00,00,000 குடுத்தாலும் அத நம்ம சம்பாரிக்க முடியாது. சமாதானம், சந்தோஷமெல்லாம். இவரு குடுக்க முடியும். எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் நமக்கு நிம்மதி இல்ல, எதுவும் இல்ல. ஆனா இவரால வந்து ஒண்ணு மிக மிக எளிமையா தர முடியும்.
அவர் என்ன சொல்றாரு? வசனம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். "என் நுகம் எளிது" அப்படின்றார். "நான் தாழ்ச்சியும், மனசாந்தமும் உள்ளவன்றாரு." அப்போ அவர் தாழ்ச்சியா இருந்துட்டு போணும். இவர் நுகமெல்லாம் எடுத்திருந்தார். எப்படி சொல்றாருன்னா, அவருடைய கட்டளையை கடைபிடிச்சு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். எப்படி சொல்றாரு? இப்போ நெறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறோங்க. இந்த ஆடு, இந்த மாடெல்லாம் இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாடு பூட்டிட்டு போகுது. அத பூட்டுனா வண்டியா போகுது. எஜமான் உட்காந்துட்டு போறாரு. மாடு பாட்டுக்கு போனா, மாட்டுக்கு சாப்பாடு குடுத்துருவாரு. அது புல்லு மேய்ன்னு தனியா போகணும்னு அவசியமும் இல்ல. தனியா தங்குறதுக்கு இடம்னா அவனே ஏற்பாடு பண்ணிருவான். அவனே என்ன பண்ணுவான்? பாதுகாப்பான். பாதுகாப்பான். விலங்குகிட்ட எல்லாம் காப்பாத்துவான். ஜஸ்ட் என்ன பண்றோம்? அது சிலுவை சுமந்துட்டு போனா போதும். சிலுவைன்ற இந்த 10 கட்டளைகள். ஆமா. நீ நம்ம நன்மைக்காக தான் சொல்லிக் குடுத்தாரு. கட்டளையெல்லாம் எதுக்கு? கட்டளை கடவுளுக்கு இல்ல, நமக்கு தான். இப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு வாழ்ந்தா அது காலம் போயிரும். இப்படின்றக்குள்ள பாருங்க, இப்ப பேசுற இந்த டைம் இருக்குது. அவ்வளோதான் நான் பேசி முடிச்சோனே அந்த டைம் திரும்ப எடுக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க பாருங்க. இப்படி நம்ம டெப்த்தா போங்க. கடவுளுக்குள்ள இந்த நெறைய வரங்கள், வல்லமைகள்லாம் இருக்குது. இந்த வரங்கள்னு பார்க்கும்போது அந்த அந்நிய பாஷைகள், அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, அ இந்த அப்போஸ்தலர் ஃபர்ஸ்ட் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பெந்தெகோஸ்து நாளுக்கு பரிசுத்த ஆவி இறங்குனப்போ பற்பல நவமான பாஷைகள்லாம் பேசினாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, வசனம்லாம் எடுத்து பாருங்க. அந்த நவமான பாஷைகள பத்தி பாருங்க. அதெல்லாம் கடவுளுடைய இப்படி ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேக தைலம். அதெல்லாம் வாங்கிட்டு வாழுங்க. நல்லா நிம்மதியா வாழலாம். சமாதானமா இருக்கலாம் கடவுளோட. அதான் சொல்றேன். பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு எதுவும் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? ரத்தமா சிந்த போறோம் சிலுவை சுமந்து. அப்படியெல்லாம் இல்லைல்ல. ஜஸ்ட் என்ன பண்றோம்? பாவ மன்னிப்பு அதுக்கு நம்ம இறுதி கட்டுறோம். அதையும் எப்படி ரிலீஸ் பண்றதுன்ட்டு அவர் சொல்லிக் குடுப்பாரு. நீங்க ரொம்ப எளிமையா வாழலாம். அவரோட நிம்மதியா இருக்கும். கடவுளே ஒரு மனுஷங்கிட்ட வாழும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. பிரைஸ் லார்ட்.